ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெசிந்தா ராஜ்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு ஒரு காரக்குழம்பு தான். ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கு தேவையான காய், புளி, தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த எண்ணெய் சட்டிகிட்ட வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்த உடனேயும் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு 2 பச்சை மிளகா அதில் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தேவையான காயெல்லாம் போட்டு மஞ்சள் பொடியை போட்டு சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள், இது நம்ம வீட்டில் அரைச்சது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், என்னோடய ஸ்பூனில் 3 ஸ்பூன் கொஞ்சம் தனியாத்தூள், இது எல்லாமே வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு அப்படியே அந்த காயில் போட்டு பரட்டி விட்டுற வேண்டியது தான் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்ற வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அரைச்ச தேங்காய் எடுத்து அதில் போட்டு ஒரு கலக்கி ஒரு விசில் வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி குழம்பு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.